ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 5 வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் 2 விதமான நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். ஒன்று, நம்முடைய வாய் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். எப்படி நம்முடைய வாய் நன்மையினால் திருப்தியாக்கப்படுகிறது? இதிலெல்லாம் நம்முடைய வாயை கர்த்தர் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். ஏன் ஆண்டவர் நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்க வேண்டும்? நாம் பேசுகிற வார்த்தைகள் அது தீட்டானவைகளாய் மாறி நன்மைக்கு பதிலாய் தீமையை கொண்டு வந்துவிடும். இப்போ நம்ம பேசுகிறோம், அந்த பேசுகிற வார்த்தைகள் மற்றவளை காயப்படுத்தும், மற்றவளை வேதனைப்படுத்தும், மற்றவளை துக்கப்படுத்தும், மற்றவளை துயரப்படுத்தும். ஆனால் நமக்கு அது எப்படி தெரியும்னா, நம்ம நீதியாக பேசிட்டோம், நம்ம அதை சொல்லிட்டோம், இதை சொல்லிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நாம் பேசுகிற வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் என்பதை அறிந்தே சில நேரங்களில் நாம் பேசுவோம். இங்கே அப்படி ஒரு மனிதனை அல்லது ஒரு மனுஷியை அவமானப்படுத்திவிட்டு, அதாவது கேவலமாய் பேசிவிட்டு, உள்ளறையில் போய் உட்கார்ந்து அந்நிய பாஷையை பேசி ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஒரு நாளும் கேட்க மாட்டார். அதான் உண்மை. அதான் உண்மை. அந்த ஜெபத்தை ஒரு நாளும் கேட்க மாட்டார். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க நம்மளை குற்றப்படுத்துறதுக்காகவே காத்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் பேசி எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, இன்னைக்கு அவரை இப்படி கேட்கணும், இன்னைக்கு இவங்களை இப்படி கேட்கணும், இன்னைக்கு அவங்கள அப்படி கேட்கணும். அவங்க வந்த உடனே அவங்கள அப்படியெல்லாம் கேட்டு அந்த குடும்பம் ஒரு ஆள் கேட்கும்போது மற்றது கைத்தட்டி சிரித்து அவர்களை கேவலப்படுத்தி, இப்படிப்பட்ட காட்சிகள் நாம் காணும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். அவங்களுடைய வாழ வயது குறைக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. இதைத்தான் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உன் வாயை நான் நன்மையினால் திருப்தி ஆக்குவேன். நீ புலம்புகிற காரியத்தில் அல்ல, குறை சொல்லுகிற காரியத்தில் அல்ல, உன் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குவேன். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் பால வயது போல் ஆகும். இந்த கழுகு பார்த்தீங்கன்னா 40 வருஷம் நல்லா சந்தோஷமாக பறக்கும். உயர பறக்கும், கீழே போகும், இறைய கப்பும், சாப்பிடும், எல்லாம் பண்ணும். இந்த 40 வயதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு சோதனை என்னன்னா, அதற்கு தேவையான ஆகாரத்தை அது சவதரித்து வைத்து கொண்டு அதில் அது சாப்பிட்டு தன் கூட்டிலேயே அமர்ந்து அதோடைய இறகுகள் எல்லாவற்றையும் பிய்த்துவிடும். தன் அலகுகளாலே ஒரு இறகு கூட இல்லாதபடி பிய்த்து அது முழுவதும்
முழுக்கென்று ஆக்கிக் கொள்ளும். அந்த கூட்டிலேயே அது அமர்ந்து. Because it cannot have feathers to fly on the air. காற்றின் மேல் பறப்பதற்கு அதற்கு இறகில்லை, அமர்ந்திருக்கும். இது எவ்வளவு காலத்திற்கு? 6 மாத காலம். இந்த 6 மாத காலத்திற்கு அதுக்கு கிடைக்கிறதை தன் இறகில் இருக்கிற சிலதை பித்து சாப்பிடும். இப்படி அது தன்னை காத்து கொள்ளும் 6 மாதம். இந்த 6 மாதத்திற்கு பின்பு இறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். இந்த இறகுகள் முளைக்க ஆரம்பித்த உடனே அதற்கு ஒரு நம்பிக்கை துளிர்விடும். அதற்கு ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்னா, இந்த 40 ஆண்டு காலம் நாம் வாழ்ந்து விட்டோம் என்கிற உணர்வல்ல, இப்போ பிறந்தது போல, இப்போதான் அதற்கு வாலிபம் வந்து திரும்பினது போல அதற்கு ஒரு உணர்வு வரும். அப்படியே அந்த இறகுகள் எல்லாம் வளர்ந்து அப்படியே சிறகு விரித்து பார்க்கும். இப்போ பறக்க ஆயத்தம் அப்படின்னு சொன்ன உடனே முதல் முறையாக பறந்து தன் இரையை கவ்வி அது சாப்பிடும். அப்பொழுது அதற்கு ஒரு உணர்வு இருக்கும், தனக்கு எந்த பலவீனமும் இல்லை, நான் புது பலன் அடைந்திருக்கிறேன், திரும்பவும் வாழ வயது எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி அது முந்தி இருந்ததை பார்க்கிலும் அதிக வேகமாய் ஒரு 30-35 ஆண்டுகள் அதனுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடும். இதை ஒருவரும் தடுத்து விட முடியாது. இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாயின் வார்த்தைகள் உன் ஆயுசு சக்கரத்தை கொளுத்தி போடும். உன் வாயின் வார்த்தைகள் உன்னை குறைவுள்ளவளாக மாற்றிவிடும். ஆதலால் உன் வாயை திறக்கும் போது நன்மையாய் பேசு. உன் வாயை நான் நன்மையினால் நிரப்புவேன், அந்த நன்மையை நான் உனக்கு கொடுப்பேன், நன்மையினால் நான் திருப்தி ஆக்குவேன். அப்படி ஆண்டவர் நமக்கு நன்மையை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் போது நம்முடைய வயது திரும்பவும் வாழ வயது போலாகும். இப்போ நாம் என்ன செய்யணும்? ஒருவேளை யாரை பற்றி குறைவாய் பேசியிருந்தால் முதல்ல தேவனிடத்தில் மன்னிப்பு கேளு. ஆண்டவரே, நான் அவங்கள பற்றி இப்படி குறைவாக பேசிட்டேன், நான் அந்த அர்த்தம் தெரியாமல் பேசிட்டேன், நான் அதை புரிதல் இல்லாமல் பேசிட்டேன், என்னுடைய கோபம். சிலருக்கு ஈகோ தடுக்கும். சிலருக்கு என்ன தடுக்குன்னா ஈகோ தடுக்கும். யார்கிட்ட? கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கே ஈகோ தடுக்கும். ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறது, நான் எவ்வளோ நீதிமான், நான் எவ்வளோ உத்தமி, நான் எவ்வளோ டம்மி, எவ்வளோ கம்மி, எவ்வளோ அம்மி, இதெல்லாம் எப்படி, அது இப்படி அப்படின்னு தான் நீதிமானை போல தேவன் சர்வ வல்லவர் இடத்துல போய் சொல்கிறது. ஆண்டவர் நகைப்பார், அவர் இகழுவார். அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்முடைய குறைவுகளை ஒத்துக்கொள்ளணும் ஆண்டவர் இடத்துல. முதல்ல தேவன். First of all, we have to reconcile with God. Afterly, if God permits, if God allows, if God give opportunity to meet that particular person or particular group, then we will go and reconcile with that person, with that group. நாம் நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறதை நாம் செய்ய வேண்டும். இப்போ முதல்ல ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை இப்படியெல்லாம் பேசிட்டேன், இப்படியெல்லாம் அவங்கள பற்றி தவறாக சொல்லிட்டேன், அவங்கக்கிட்டே அவங்கள காயப்படுத்திட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் முதலாவது மன்னிக்க அவர் உண்மை உள்ளவர். அவர் மன்னிக்கிற இருதயத்தை தருகிறவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்வில் நம்முடைய வியாதிகள், நம்முடைய பலவீனங்கள், நமக்கு இருக்கிற நெருக்கடிகள் அப்படியே மாறுகிறதை பார்க்க முடியும். ஒரு புது பலன் இறங்கி வருகிறதை காண முடியும். உங்கள் நெகங்கள்லிருந்து, உங்கள் உச்சந்தலை முதலிருந்து உங்கள் உள்ளங்கால் வரை ஒரு பலத்தை நரம்புகளுக்குள், எலும்புகளுக்குள், சதைகளுக்குள்
இரத்தத்திற்குள் ஆண்டவருடைய ஒரு புது பலன் இறங்கி வருகிறதை நீங்கள் காண முடியும். நாம மற்றவர்களை அற்பமா எண்ணி, எதனால் அற்பமா எண்ணுவோம் தெரியுமா? பெரிய பதவியில் இருந்தால் அவங்கள அற்பமா எண்ணுவோம். பணம் நிறைய இருந்தால் நம்ம அற்பமா எண்ணுவோம். அரசியல்வாதி, ஏதாவது ஒரு அரசியல்வாதி பெரிய ஆளாக இருந்தால் மற்றவங்கள துச்சமாக அற்பமாக எண்ணுவோம். நான்லாம் யார் தெரியுமா? நான் அப்படியே எங்கள் அப்பா ஃபாதர், எங்கள் அம்மா மதரு, நான்லாம் எப்படி தெரியுமா அப்படின்னு அப்படி சொல்லிட்டு தெரியுற ஒரு டம்மி பீஸ் கூட்டம் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ண தெரியுமா? நான் பெரிய ஆள்னா அப்படி, நான் இப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள அற்பமாக நினைக்கும். மற்றவங்களை அற்பமாக நினைக்கும். நான் நேற்று தினத்தில் சொன்னது போல தான், யோபு அவனுடைய கூட்டாளிகள் அவனை அற்பமாக நினைச்சாங்க. கர்த்தர் அவனை மேன்மையாய் நினைத்தார். அப்போ நாம் நம்முடைய வாயினால் தவறு செய்திடக்கூடாது. கழுகுக்கு சமானமான திரும்பவும் வாழ வயது போல நம்முடைய வயதை திரும்ப பண்ணுகிற கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது இந்த காலை வேளை நமக்குள் இறங்கி வர காத்திருக்கிறது. நாம் ஒப்புரவாகிவிட்டார். நம்ம வாயை நன்மையினால் நிரப்பிவிட்டார். கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகி ஆண்டவரை துதிக்கிற துதியின் சத்தம் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட ஆரம்பித்து விட்டார். Then everything will change. God will give His new strength to you and He will lift upon the earth. ஆண்டவன் நம்மை உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்தி நாம் நம்முடைய பழைய நிலைமையில் அல்ல, அதை விட வாலிபத்தில் நமக்கு கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட பொழுது, அபிஷேகம் பெற்ற போது, கிருபைகள் தந்த போது, ஆண்டவர் நடத்தினது போது எப்படி ஆண்டவருக்காக செயல்பட்டோமோ அதை விட பல மடங்கு ஒரு புது வெள்ளத்தினால் நம்மை நிரத்த போகிறார். தோல்வி அதில் வெற்றி இல்லை அப்படின்னு நான் யோசிக்கிறோம்ல, அதெல்லாம் மாற்ற போகிறார். அதனால தான் இந்த காலவெளியில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒன்றை சொல்லுங்கள், என் வாயின் வார்த்தைகளை நான் கவனமாக இருக்க தவறிட்டம்பா, என்னை மன்னித்ததை நன்மையினால் நிரப்புங்க. நீங்கள் என்னை நன்மையினால் நிரப்பிட்டீங்கன்னா போதும், ஒரு புது பலன் எனக்கு வந்துடும். அந்த பலத்தை இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேலும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தார் மேலும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வம்சத்தின் மேலும் அது இறங்கி வரும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஆமேன், ஆமேன்.